வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களே. அஞ்சலை படத்துக்கு முன்னாடி விமல் அவர்களை பிடிச்சி உட்காந்து ஒரு இன்டர்வியூக்கு இங்கே உட்கார வச்சுருக்கோம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ சார், யூஸ்வலாக ஒரு கருத்து என்னென்னா, நீங்கள் வந்து இன்டர்வியூஸில் வந்து ஜாஸ்தி பேச மாட்டீங்க அப்படின்னு. அது ஏன்? ஃபஸ்ட்டு அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆன்சர் கொடுங்களேன். இல்லை, நிறையா தான் பேசுவேன். நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சலை படம் பற்றி சொல்லுங்கள். அஞ்சலை படம் ஒரு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு நல்ல படமாக இருக்கும். இதை வந்து திலீப் சுப்பராயன் அவர்கள் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஆரோ சினிமா வந்து இதை வெளியிடுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு திலீப் வந்து ஃப்ரெண்டு. அவர் தான் இந்த மாதிரி நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், கண்டிப்பாக நீங்கள் நடிச்சு கொடுக்குறீங்களா பொங்கல்னு கேட்டால் போல். அப்படியா, சரி ஓகே, ஸ்கிரிப்ட் இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் தான் அனுப்பிச்சார். கேட்கும்போதே ஒரு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு டீ பேக்ட்ராப்பில் இது ஒரு ஸ்கிரிப்டு கேட்குறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் அந்த டீ கடையை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது கேட்டனே கொஞ்சம் பிடிச்சிது. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான். ஸோ இப்போ நீங்கள் நிறைய இந்த கிராமிய கேரக்டர்ஸில் நிறைய பண்ணுறீங்க இல்லையா, ஒரு வில்லேஜ் பேக் ட்ராப் உள்ள படங்கள்லாம். ஸோ இந்த படத்தில் வந்து உங்களோட ரோல் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு யதார்த்தமான, மற்ற படங்கள் மாதிரி யதார்த்தமாக இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம அந்த ஊரில் எப்படி லைவாக இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு லவ் பர்சனாக இருக்கட்டும், இப்போ அந்த டீ கடை டீ ஓனர் பசுபதி அண்ணனோட அந்த ரிலேட்டிவாக இருக்கட்டும், மற்ற இமானாச்சு இந்த கூட ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்குமே லிங்கே வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக நம்ம ஊர்களில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சின்ன வயசில் உங்களோட அந்த கிராமத்தில் நடந்த இன்ஸ்டன்சஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து இந்த படத்தில் ஆட் ஆயிருக்கா? இல்லை உங்களோட முன்னாடி படங்களில் நீங்கள் டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணும்போது இது எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கே, இதை நம்ம யூஸ் பண்ணலாமே, இது லைவாக நல்லா இருக்குமே பார்க்குறதுக்கு, அப்படி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இல்லை, இந்த கதையே வந்து எனக்கு ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, இந்த கதை வந்து ஒரு டீ கடை. இப்போ ஒவ்வொரு லைஃப்லேயும் ஒருத்தவங்களுக்கு டீ கடை இருக்கும். உங்கள் லைஃப்பில் யாரும் டீ கடையிலாம் அக்கௌண்ட் வச்சு குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கீங்க. அப்போ அது மாதிரி ஏன்னா பசங்க தான் மேக்ஸிமம் இப்படிலாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்னா காலேஜ்லையா? சூப்பர் சூப்பர். அதுமாதிரி எனக்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு வந்து பால் கடை அப்படின்னு ஒன்று, டீ கடை மாதிரி பால் கடை. எங்கள் வீட்டு பக்கத்தில் பால் கடை, ஒரு கணேஷ் ஒரு பேர். அந்த பால் கடையில் தான் இருப்போம் எப்போ. நான் வந்து கூத்துப்பட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் 10th முடிச்சுட்டு அந்த கேப்பில் காலைல சாப்பிட்றதுலேருந்து நைட்டு சாப்பிட்ற வரையும் ஃபுல்லாக அங்கேயே தான் கிடப்போம். வீட்டில் சாப்பிட்டு போக வேண்டியது, இது மத்தியானம் திருப்பி வீட்டுக்கு சாப்பிட வரோம். ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஆனால் அங்கே ஜாலியாக இருக்கும். ஏன்னா அந்த ஏஜில் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக அங்கேயே கிடப்போம். அந்த இந்த கதை கேட்டாலே எனக்கு ஃபுல்லாக அந்த ஞாபகம் தான் வந்தது. இந்த ஸ்கிரிப்ட், அந்த டீ கடை, இதை சுற்றி நடக்கிறது, நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க. ஆனால் அந்த ஏஜில் வந்து வேலை கிடைக்கிற வரையும் எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு டேரா போடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த மாதிரி இடமா அது நான் வந்து பால் கடை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த கதை கேட்டோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அந்த என்னோட அந்த பால் கடை, அந்த ஞாபகம், அந்த விஷயங்கள். ஒரு பண்டிகைனா இப்படி அங்கே இருப்போம். ஏன்னா அவர்கிட்ட நாம் அக்கௌண்ட் வைப்போம், தேவைன்னா காசு வாங்கிக்குவோம், அவருக்கு தேவைன்னா வாங்குவார். திடீர்னு இந்த பால், இந்த டீ கடையில் ஒரு 5 லிட்டர் பால் கேட்குறாங்க, அதை கொண்டு கொடுத்துட்டு வந்து பார்க்க வச்சுக்க மெம்பர், அதை கொண்டு கொடுத்துட்டு வருவோம். சரி ஒரு ½ hour கடையை பார்த்துக்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன்பாங்க. அந்த நேரத்தில் கடையை பார்த்துக்கிறது. இந்த அனுபவங்கள்லாம் அந்த கதை சொல்லும் போதே வந்துச்சு. அதனாலே அது ஓகே சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இப்போது பசுபதி அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பசுபதி அண்ணன் கூட தான் ஃபஸ்ட்டு மூவி. ஆனால் எனக்கு வந்து அவரை முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா கூத்துப்பட்டுற எனக்கு சீனியர் அவர். அப்போவே வந்து ஒரு பசுபதி அண்ணன் அப்படிங்கும்போது ரொம்ப பழக்கம். அதனால் இதில் வந்து அவரோட நடித்ததில் ரொம்ப ஒரு ஜாலியாகவும் ரொம்ப ஒரு, ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார். இப்படி பண்ணிக்கலாம், மேலே இப்படி பண்ணிக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணு, நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு ஒரு ஈஸியாக இருந்தது. ஏன்னா இதில் வந்து இந்த படத்திலே வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப்பே அப்படி தான். அவர் டீ கடை ஓனரு, நம்ம அந்த டீ கடை கஸ்டமர் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கும். அந்த உறவு வந்து பசுபதி அண்ணங்கும்போது ஈஸியாக கோஆர்டினேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அவர்னாலும் ஈஸியாக இருந்தது, எனக்கும் அது ஈஸியாக இருந்தது. அது இல்லாமல் இமான் அண்ணாச்சி, ஒரு முருகதாசும் கூத்துப்பட்டுறதாங்கும்போது அது கோஆர்டினேஷன் வந்து கரெக்டாக இருந்தது. நிறைய ரோல்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்போ வந்து ஒரு படத்துக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? எவ்வளோ நீங்கள் உங்களோட இன்புட்ஸ் எவ்வளோ இருக்கும் அந்த படத்தில்? இப்போ வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ வந்து அஞ்சலை, மாப்பிள்ளை சிங்கம், அடுத்து மன்னர் வகையறா. இப்போ வந்து என்னென்னா நான் பிரிச்சுட்டேன். ஒரு படம் பண்ணிட்டு தான் அடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி வந்து ஒரே டைமில் ஒரு 3 படம் 4 படம் பண்ணேன். அது வந்து சில படங்களில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமையும் போய் அது தவறாகவும் போயிருக்கு.
இனிமேல் அந்த தப்பு நடக்கக்கூடாது. இனி வந்து விமல் படம்னா நம்பி போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும், அந்த மூடு கொண்டு வரணுன்றது தான். அது வந்து இப்போ அஞ்சலி இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற மாப்பிள்ளை சிங்கத்துலேயும் அந்த மூடு இருக்கும். அதேமாதிரி மன்னர் வகையரா ஸ்கிரிப்டும் சரி எல்லாமே அந்த மாதிரி இனிமேல் வர படம் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங்கில் எது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களோட ஆக்டிங்கில் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் ஃபைட்டு டான்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். மற்றபடி ஆக்டிங் வந்து எனக்கு ஒரு வாகை சுடுவாள் அதோடு மீறி இன்னும் கொஞ்சம் நடிக்கிற ஸ்கோப் உள்ள கதைகள் வந்து பண்ணணும்னு ஆசை. அது வந்து இப்போதைக்கு கரெக்டாக அது அமையலை. இப்போ இந்த யதார்த்தமாக இந்த மாதிரி படமாக தான் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிங்க்கு ஸ்கோப் உள்ள படம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் பார்த்துட்டு இந்த படம் நான் பண்ணியிருந்தா பெட்டராக பண்ணியிருப்பேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு ரோல் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி ரொம்ப பிடிச்ச ரோல்? அப்படி எதுவும் நினச்சதில்ல. ஐயோ இதை நான் பண்ணியிருந்தா உங்களோட சூப்பராக பண்ணியிருப்பேன் அப்படிலாம் எதுவும் நினச்சது கிடையாது. அப்படி நினச்சிட்டு அந்த படத்தை பார்க்குறதும் கிடையாது. படம் நல்லா இருக்கா, அந்த படத்தை ரசிக்கணும், அந்த கேரக்டருக்கு அதில் நடித்த ஆக்டர்கள்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க, பொருந்தி வந்திருக்காங்களா, அது நான் நடிக்கிறதோட அந்த சின்ன சின்ன கேரக்டர் அந்த கேரக்டருக்கு இவங்களை நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிலாம் சில கேரக்டர்கள் தான் தோணணும் ஒழிஞ்சு இந்த மெயின் லோடு அந்த மாதிரி எதுவும் தோணுதில்ல. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ. அஞ்சலை படம் சூப்பராக வரதுக்கு வாழ்த்துக்கள். இல்லை 100 நாள் ஒரு படம் ஓடும் நம்புறதே எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு எனக்கு வடச்சென்னைனா எப்போவுமே ஒரு பயம்தான் வரும். தனுஷ் வந்து இனிஷியலாக கொஞ்சம் இது இருந்தது. ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து என்ன கேட்கவே கூடாது, அவங்க காசு கொடுக்குற வரைக்கும் தான் படம் எடுக்க முடியும். ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் எழுதலை இந்த படத்துக்கு, அது டம்மி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இருந்தாலுமே வந்து அடித்து ஸ்கின் வந்து அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு டீசர் கட் பண்ணியிருந்தோம், நிறைய இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் போட்டு சார் ரெடி சார் ரெடி சார் நான் ரெடி சார் டேக் சார்